நிறைய பேர் நினச்சிப்பாங்க பவுன்சர்ஸ் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு வந்து இல்லை. எல்லா சமயத்துலையும் எல்லாருமே இனிமையாக இருக்கிறது. ஒன்று போய் சேர வேண்டிய இடம் எல்லாரையும் சந்திக்க முடியாது. ஒருத்தர் சந்திக்க ஆரம்பிச்சு அங்கே இருக்க எல்லாரையும் சமமான இருக்கும் முடியாமல் போயிடும். அது பாதுகாப்பு கொண்டு போய் சேர்க்கணும். எல்லார்ட்டையும் அன்பாக மட்டும் இருக்காது. சில சமயம் காயமும் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் தெரியாமல் நடக்கிறதா இருக்கும். மன்னிப்பு நான் கேட்டுக்கிறதுக்கு வெளியே அவங்க பார்க்குறதுக்கு அப்படி இருக்காங்கல்ல, ஆளுங்க நல்லா ஜிம்மு போயிட்டு பாடு இருக்கும். ஆனால் அவங்க படுற கஷ்டம் அவங்க மட்டும் தான் தெரியும். இவ்வளோ பேரும் சில பேர் அவங்க திட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அப்படி தானே கூட்டத்தில் இருந்துருக்கீங்களோ தெரியுங்களோ, அவங்க படுற வேதனை வந்து வெளியே தெரியாது. ஸோ அந்த வேலை நடக்கணும், வேறு எதாவது கேஸ் ஆகிடக்கூடாது. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிங்கன்னா எல்லோரும் வருவாங்க, அதை சமாளிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு 200-300 பேர் ஒரு 10 பேர் கொண்ட பேர் சமாளிக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள். என்ன தான் பவுன்சர்ஸ் என்ன தான் பாடி பில்டர் எவ்வளோ தாங்கணும் உடம்பு. நான் பார்த்துருக்கேன் என் கூட இந்த பசங்க அசிங்கமாக பேசி திட்டிட்டு அசிங்க பேசி அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு அதெல்லாம் பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் சில பேர் ரொம்ப அரகண்ட் ஆகிடுவாங்க. பட் அதெல்லாம் முக்கியம். அந்த போய் சேர வேண்டிய அந்த வேலைக்கு தேவைப்படுறதுனால அப்படி இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு எந்த பர்பஸ் இருக்கும் அதாவது அது அந்த இடத்துக்கு ஒருவேளை வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். ஒருவேளை அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க பேசி ஒன்று இருக்கும் முடிச்சுட்டு நீங்கள் அவங்க சும்மா பேசி பாருங்கள். அவங்க கதையை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க சைடில் இருக்கிற பிரச்சனை. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பவுன்சர்ஸ்னால ஹர்ட் ஆன எல்லாத்துக்கும் மீடியாவில் இருக்க எல்லாரும் சார்பாகவும் மன்னிப்புகள். அது தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம். நான் கரெக்டாக தானே சொன்னேன். அதை விட்டுட்டேன் நான். இல்லை என்னப்பா